முதலாவது வசனத்திலிருந்து பார்க்குறீங்களா? என்னோட இருக்கீங்களா? எத்தனை பேர் வார்த்தையை கேட்க ரெடியாக இருக்கீங்க? இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட போகுது. நிஜமாலுமே சொல்கிறேன். சரியா? இது வரைக்கும் அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் விறுவிறுப்பாக கேளுங்க. உங்கள் வாழ்க்கையை இந்த வார்த்தை, இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிற வார்த்தை புரட்டி போட போகுது. ஆமே. போன வாரம் எப்படி சொல்லி கொடுத்தேன், எப்படி வார்த்தை எப்படி ஏற்றுக்கணும்? எத்தனை பேர் கவனிச்சிங்க? ரிசீவ் த வேர்ட் வித் மீக்னஸ். வசனத்தில் சொல்ல ரிசீவ் த வேர்ட். சும்மா ஒரு சின்ன வார்த்தைனாலும் கூட அப்படியே பெற்றுக்குங்கன்னு எழுதியிருக்கு. அதே வெளிப்பாடு வரும்போது உயிரை கொடுத்து. ஆமேன். அந்த காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு வார்த்தையை கேட்டோம்னா நானும் சரி மனைவியும் சரி இருக்கிற காசு இருந்த போட்டிருந்த மோதிரம் செயின் எல்லாத்தையும் கொண்டு போய் முன்னாடி வீசிட்டு வந்துடுவோம் பேசிகிட்டு இருக்கிற இடத்துல. உங்களை நான் அப்படி பண்ண சொல்ல, நான் சொல்கிறேன் அந்த அளவுக்கு வார்த்தையை கேட்டோன்னே அவ்வளோதானே நமக்கு, அதுதானே எல்லாமே. ஆமேன். கவனமாக கேட்குறீங்களா? ரோமர் 12:1 ஒரு 8வது வசனம் 7வது 8வது வசனம் வரைக்கும் வாசிப்போம் முதல்ல. சரியா? கவனமாக கேளுங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ரொம்ப முக்கியம். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு நிமிஷம் இருங்க. 6வது வசனத்தை காட்டுங்கம்மா. முதல்ல இருந்து வாசிப்போம். சரியானதானே கவனிச்சு பார்த்துக்கிட்டேன் நான். ஒரு நிமிஷம் எனக்கு. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுதான் இப்ப நம்ம பாடினதெல்லாம் சும்மா. ஆமா ஆமா, ஆராதனைன்னு நம்ம பார்க்க தொடங்கணும். ஆராதனை எல்லாம் வேற. இது சேர்ந்து பாட்டு பாடுறோம், அதை நம்ம ஆராதனைன்னு சொல்லி 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 ஆராதனையை ஏதோ ஆக்கி வச்சிருக்கோம். ஆனா உண்மையான ஆராதனை என்னது? தன்னையே பலி கொடுத்த ஆபிரகாம் தனக்கு இருந்த ஒரே குமாரனை கொண்டு வச்ச மாதிரி தான் ஆராதனை. அதான் இது இங்க எழுதியிருக்கு. உன்னுடைய சரீரத்தை நீ முழுசா ஒப்பு கொடுத்துரு. அதுதான் நீ புத்தி உள்ள, நீ ஒரு புத்திசாலியா இருந்தீன்னா உனக்கு விளங்கிடும். அதுதான் ஆராதனை. சரியா? சரி, கவனிங்க. அது இல்லை நம்ம டாபிக்கே கிடையாது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்க மனம் புதிதாகிறனால நீங்க மறுரூபமாகுங்கள். நீங்க உங்க மனசை ஒவ்வொரு முறையும் இப்போ வார்த்தையை கேட்குறீங்க, கேட்கும்போது மனசு புதிதாகுது. அந்த நேரத்தில் நீங்க மறுரூபம்ன்ற வார்த்தையை வேற எங்க பார்த்துருக்கீங்க? இயேசு மலையில அங்க ஒரு இடத்துல தான் இதை பார்க்குறோம். ஆனா அப்படி இதை ஒரு பலமான ஒரு விஷயமா இங்க சொல்லிருக்க. நீ ஒவ்வொரு முறையும் உன் மனசை நீ வார்த்தையை கேட்டு புதுசாக்குகிற நேரத்தில் அது அதுக்கு சமமா. எதுக்கு சமம்? இயேசு மறுரூபம் ஆகிறதுக்கு இது சமம். ஆமென். சரி, தொடர்ந்து வாசிப்போம். இதுவும் நம்ம வேலையே கிடையாது. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே. இனி கவனிங்க. சரியா? அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஆமா, ஒன்னும் விலங்குல தெரியும். உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறது, உங்களில் எவனாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி. அப்படின்னா உன்னை பத்தியே நீ ரொம்ப பெருசா don't take yourself seriously. Don't take yourself too seriously. நீ உன்னை பத்தியே பெருசா உன்னை நீ யாருன்னு உனக்கு தெரியும். அதுக்கு மிஞ்சி நீ உன்னை பத்தி பெருசா யோசிச்சுட்டு அப்படி நடந்துட்டு இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. அப்புறம்
மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். அவன் இங்க இதெல்லாம் கவனமா கவனிக்கணும் இனி, சரியா? அவனுக்கு தேவன் என்ன கொடுத்திருக்காராம்? பகிர்ந்த விசுவாசம். அவனுக்கு எல்லாம் ஒரே மாதிரி கிடையாது. ஏன் விசுவாசத்துக்கும் உங்க விசுவாசத்துக்கும் ஆமா சில நேரம் சம்பந்தமே இருக்காது, சொல்றேன், விளங்குதா? அவங்களுக்கு அது மட்டும் இல்ல. இனி கவனிங்க, இங்க இருந்து தான் தொடங்க போறோம் இன்னைக்கு. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தினாலே அநேக அவயங்களில் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல. கவனிங்க, ஒரே சரீரத்துல நிறைய அவயங்கள் இருக்குது இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரே தொழில் இல்ல. அதுதான் ஒரே. இப்ப கை திடீர்னு இன்னைக்கு நாக்கு நாக்கு கிட்ட நீ பேசாத நான் பேசுறேன்னு சொன்னா என்ன நடக்கும் இன்னைக்கு, இல்லையா? அந்த மாதிரி சரீரத்தில் இருக்க எல்லாமே வேற வேற. ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்கு? ஒவ்வொரு தொழில் இருக்கு. தொழில்ன்ற வார்த்தை இன்னைக்கு ரொம்ப முக்கியம். வேலை கிடையாது, ஒவ்வொருவருக்கும் ஒரு அது என்னது? தொழில். ஒரு வார்த்தையை பார்த்துட்டு இங்க திரும்ப வருவோமா? எபேசியர் 2 இங்க திரும்பி வரணும். இதை ஞாபகம் வச்சுங்க. நானே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு ஞாபகப்படுத்தி. எபேசியர் 2 8 3 வசனம் இங்க என்ன சொல்லுது? கிருபையினாலே விசுவாசத்தை. கொஞ்சம் கவனிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அதைத்தான் அங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அங்க கொஞ்சம் வேற மாதிரி அவர் விரிவா சொல்லியிருக்காரு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல. இது நீ உன் வேலையே இல்ல. உனக்கு மிஞ்சி நீ எதையும் உன்னை பத்தி யோசிக்கணும்ன்ற அவசியமே இல்ல. இது தேவனுடைய ஈவு. இது தேவனுடைய ஈவு. எதுக்கு இந்த ஈவு? ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு. அதுதான். இது கிரியையினால் உண்டானது அல்ல. ஒருவனும் பெருமை பாராட்டுறதுக்கு இது உன்னுடைய கிரியையினால் ஆனது அல்ல. சரி, இப்ப இதெல்லாம் எதுக்குன்னு அடுத்து சொல்றாரு. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு கிருபையினால நீ விசுவாசத்தினால கிருபை கொண்டு நீ ரட்சிக்கப்பட்ட. அது தேவனுடைய ஈவு. அதுல பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதுவும் கையினால வந்ததே, கிரியைகளால வந்ததே இல்ல. இந்த கிருபை ஏன் அவர் கொடுத்தாரு? ஏனெனில் நீ நற்கிரியைகளை செய்வதற்கு. போதும். ஏனெனில் செய்வதற்கு. என்னதுக்கு? இதுதான் பிரச்சனை. இந்த கிருபையை பேசி 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 அங்க ஒரு செயல் இல்லாம. கவனிங்க. நீ கொஞ்சம் என்னோட இருங்க, சரியா? அவனுடைய விசுவாசத்துக்கு ஏற்றபடி என்னோட தான் இருக்கீங்களா? ஒரு தொழில் இருக்கான். இந்த கிருபையினால, அவருடைய ஈவுனால, விசுவாசத்தை கொண்டு உன்னை ரட்சித்து எல்லாம் எதுக்கா? உனக்கு ஒரு தொழில் இருக்கு. திரும்ப அங்க போயிருவோமா? இது இடையில இந்த வசனம் ஞாபகம் வந்ததுனால பாத்தீங்களா, இது இன்னும் கொஞ்சம் எடுத்து காட்டுது இல்ல, அதனாலதான் இங்க வந்தேன். திரும்பவும் போயிருங்க ரோமர் 12வது அதிகாரத்துக்கு. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். அடுத்து கவனிக்கிறீங்களா? ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்களில் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். என்னது? நாங்கெல்லாம் ஒன்னா ஒரே சரீரமா இருந்தாலும் அவனுக்கு ஒரு தொழில் இருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. இது நீங்க நல்லா விளங்கணும். நான் சொன்னேன்ல, என்ன சொன்னேன் தொடங்கும் போதே, இது உங்க வாழ்க்கையே புரட்டி போடும். இதை ஒழுங்கா கேட்டு நீங்க
செஞ்சீங்கன்னா அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே, கொஞ்சம் கவனிங்க, நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே, நின்றுவோம். இதை நான் இன்னும் உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன். அவனுக்கு ஏற்ற அவனுக்கு தக்க விசுவாசத்தை எப்படி கொடுத்தாரோ அதே மாதிரி அவனுக்கு தக்க கிருபையும் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே கிருபை இல்ல. இந்த சமம் இருக்குல்ல, ஈக்குவாலிட்டி, அது ராஜ்யமே கிடையாது. ராஜ்யத்தில் என்ன இல்லை, எல்லாம் சமம் என்ற அந்த நானும் பாபுவும் சமம் இல்லவே இல்லை. அவருக்கு ஒரு தொழில் கொடுக்கப்பட்டிருக்கு, அவருக்கு ஏற்ற கிருபையின்படி, அவர் கொடுக்கப்பட்ட விசுவாசத்தின்படி, அத அவர்னால மட்டும்தான் செய்ய முடியும். கொஞ்சம் கவனிங்க. ஆமே. எத்தனை பேருக்கு நல்லா வரணும்னு ஆசை? இன்னைக்கு விளங்குதா? சமம்னு ஒண்ணுமே வேற வேற வேற. கொஞ்சம் கவனிங்க, என்ன எழுதி இருக்கு? வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்கத்தக்கதாக சொல்லக்கடவன். ஒருத்தனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ற ஒரு வரம், இங்க வரம்னு திரும்பி வந்துட்டாங்க. அது என்னவா? மறந்துடாதீங்க, தொழில். அது கேட்கும் போது ஒரு மாதிரி இருந்தாலும் ஒருத்தனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ற ஒரு, அப்புறம் ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், இன்னொருத்தனுக்கு ஊழியம் செய்யறதுக்கு. ஊழியம் என்னது? ஆமா, உங்க போன் கால் எல்லாம் பொறுமையா அட்டென்ட் பண்ணி, உங்க கதையெல்லாம் கேட்டு, உங்களுக்கு ஜெபிச்சு, உங்களுக்கு ஆறுதல் சொல்லி, ஆறுதல் சொன்னோன்னே இவர் இந்த மாதிரி ஆறுதல் சொல்லியிருக்காரு, அப்படி சொல்லியிருக்கலாம் இல்லைன்னு போயிட்டு அதை பத்தி பேசி, அதை திரும்ப இன்னொருத்தங்கிட்ட கொண்டாடும் போது அவனுக்கு உட்கார்ந்து, இதுதான் ஊழியம். அது எல்லாருக்கும் செய்ய, அது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க. அதை நீங்க செய்ய பார்த்தீங்கன்னா, ஆமா, 3 நாளைக்கு அப்புறம் எவனும் கூட மாட்டான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. விளங்குதா நான் பேசிட்டு இருக்கிறது? ஒருத்தனுக்கு தீர்க்க தரிசனமும், இன்னொருத்தனுக்கு ஊழியம் செய்யவும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், இன்னொருத்தனுக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இப்போ, அதுக்குன்னு ஒரு கிருபை இருக்கு, அதுக்கு தேவையான ஒரு விசுவாசம் இருக்கு, அதன்படி அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். இது ரொம்ப பரிசுத்தமா இருக்கு. தீர்க்க தரிசனம், அப்புறம் ஊழியம், அப்புறம் போதனை, இதெல்லாம் நமக்கு எதுக்கு சார்னா கொஞ்சம் பாருங்க, இன்னும் கொஞ்சம் அடுத்து என்ன சொல்லுது? புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். புத்தி சொல்றதுக்குன்னு ஒருத்தனுக்கு இருக்கானா, புத்தி சொல்றதுக்குன்னு, அது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க. அடுத்து பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவனா யாரு? நிறைய பேருக்கு போதிக்க, ஊழியம் செய்ய, தீர்க்க தரிசனம் சொல்ல, அதுக்குன்னு இப்ப என்ன பார்த்து நான் பாஸ்டர் மாதிரியே ஆகணும் இல்ல. உனக்கு கொடுக்கப்பட்ட தொழில் என்ன? உங்களுக்கு கொடுக்க, பகிர்ந்து கொடுக்க. அது இங்கிலீஷ்ல கொஞ்சம் காட்டுங்கம்மா. பகிர்ந்து கொடுக்கறேன்னா ஏதோ இருக்கிறது அப்படி எல்லாத்துக்கும் இல்ல. ஒருத்தனுக்கு he who gives, give liberally. gives அப்படின்னா என்னது? சம்பாதிச்சு ராஜ்யத்துக்கு கொடுக்கிறது மட்டும்தான். விளங்குதா? உனக்கு அங்க வேற வேலையே இல்ல. நல்லா சம்பாதிக்கிற, அதை கொண்டாந்து ராஜ்யத்துல கொடுக்கிற, அதுதான் உங்க வேலை. அடுத்து இன்னொரு என்ன இருக்கு? இல்ல வஞ்சனை இல்லாமல் கொடுக்க முதலாளி. இல்லம்மா, போயிருங்கம்மா.
என்னாச்சு? எட்டாவது முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். இன்னொருத்தன் முதலாளியா இருக்க கூப்பிட்டு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க தொழில் என்னது? முதலாளி. முதலாளினா கரெக்ட்மா கவனிக்கிறீங்க, நல்ல வேலை விளங்குதா? வியாபாரம்ன்றதும் அவரு கொடுக்கிற கிருபைக்கு ஏற்ற உன் மேல இருக்கிற கிருபைக்கும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க விசுவாசத்துக்கு ஏற்றபடி அவர் கொடுக்கிறது. ஏன்? ஏன்னா நாங்கெல்லாம் நற்கிரியைகள் செய்யறதுக்காகவே மீட்கப்பட்டிருக்கோம். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே. நாங்க எல்லாருமே அப்பா நரகத்துக்கு போயிட்டு இருந்தேன் சார், இன்னைக்கு அவருடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்டேன், இனி அப்படியே மல்லாக்கா படுத்துட்டே ஜாலியா காலாட்டிக்கிட்டே வாழ்க்கையை முடிச்சிடலாம். இல்ல, எதுக்கு? நற்கிரியைக்காக என்னை by grace through faith for good works. for works good எடுத்துறோம். பவுல் அங்க என்ன பேட் ஒர்க்னு எழுத முடியுமா? இல்ல 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 அந்த நற்கிரியை என்ன எழுதுனா நல்லதை செய்யறதுக்காக. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் இங்க பாக்குறோம். அவனுக்கு ஒரு தொழில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவன் செய்ய வேண்டிய ஒரு வேலை. விளங்கிருச்சா நான் சொல்றது? முதலாவது நம்ம யோசிக்க வேண்டியது, முதலாவது நீங்க ஏன் இங்கே தொடங்குறேன்னா, முதலாவது நீங்க யோசிக்க வேண்டியது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க உங்க தொழில் என்ன, அதை உங்க வாழ்க்கையில விளங்கிட்டீங்களா? நிறைய பேருக்கு அது இன்னைக்கு வரையும் தெரியாம தான் முழிச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொழில் என்ன? தொழில்னு கேட்கும்போது அது உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தா, உங்க கிறிஸ்துவ காது கொஞ்சம் அப்படியே அறிகிற மாதிரி இருந்தா வேணா ஈவுனே சொல்லிக்குவோம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வரம் ஈவு என்னது? அதை நீங்க தெரிஞ்சுக்கலன்னா முதலாவது ஆமென். இப்ப சீக்கிரமா மத்தேயு 25 போங்க. மத்தேயு 25. மத்தேயு 25 எத்தனை பேர் வாச்சிருக்கீங்க? சும்மா கேட்டு பார்ப்போம். யாருமே வாச்சது இல்லையா? பாருங்க, நிலைமைய பாருங்க. மத்தேயு 25ல it's okay don't get stressed. வீசிறாங்க. அவங்க பைபிள் பேசும். அவங்க போன் தான் எப்பவுமே. போன வாரம் அவங்க பைபிள் பேசிக்கிட்டு இருந்துச்சு. சரி கவனிங்க, என்னோட தான் இருக்கீங்களா? மத்தேயு 25 ரொம்ப ஒரு அழகான ஒரு சாப்டர், அதிகாரம். இயேசு சொல்லியிருக்க சில விஷயங்கள் இதுல நம்ம காலம் ஃபுல்லா அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆமென். இப்ப இதுல ஒரு உவமை நிறைய உவமை சொல்வார் இல்ல இயேசு, எல்லாமே உவமை தானே. இதுல 3 இருக்கு. அதுல நடுவுல இருக்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இதுல சரி தப்பு இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லணும். ஃபெய்த்ஃபுல்னஸ். ஃபெய்த்ஃபுல்னா உண்மையுள்ள, உண்மையா இருக்கிறது. உண்மையா இருக்கிறதுனா அர்த்தம் என்ன? சும்மா சொல்லுங்க. அதுல யோசிக்கிறதுக்கு ரொம்ப ஆமா பயங்கரமா என்னடா அது உண்மையா இருக்கிறன்னா இந்த அதாவது டிரான்ஸ்பேரண்டா இருந்துக்கிறது, வெளிப்படைத்தன்மையா இருக்கிறன்னு இவர் சொல்றாரு. லாயல்டி அப்படின்னா என்ன ஆனாலும் விட்டு கொடுக்காம கழுத்தே போனாலும் அப்படின்றாங்க. வேற அதே தானே, அது 2 தானா, வேற இல்லைன்ட்டாங்க. வேற உண்மையா இருக்கிறதுன்னா என்னது? நன்றி உள்ளவனா இருக்கிறது. வேற நேர்மையா இருக்கிறது. ஓகே, ஏமாத்தாம இருக்கிறது. எவ்வளவு இருக்கு பாருங்க. இந்த ஒரு உண்மை உள்ளவனா இருக்கிறது.
இங்க ஒரு கதை இருக்கு, ஒரு உவமை, கதை கிடையாது, ஒரு உவமை. பார்ப்போமா? என்னோட சேர்ந்து வாசிக்கிறீங்களா? 14வது வசனம், 25ல 14வது வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம். கொஞ்சம் ஒரு 3 பேர் வாங்க பாப்போம் சீக்கிரமா. கெவின் வாங்க, வருதாங்க. தெரியும் என்னதான் கூட போறாங்கன்ற மாதிரி இப்படி பார்த்தாரு, உடனே கூப்பிட்டுட்டேன். ஸ்டீஃபன் வாங்க, இப்படி வாங்க, சீக்கிரமா வாங்க. தனுஷன் இப்படி வாங்க. தாடியை பிடிச்சோடனே தெரியும், ஐயோ இப்படி வந்து இது ரொம்ப முக்கியம், நீங்க விளைவிக்கிறது, அதனாலதான். சரி, அவங்கள பார்த்து நில்லுங்க. இப்போ இந்த ஊமையை நல்லா நீங்க விளைவிக்கணும், சரியா? அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரனை அழைத்து தன் ஆசைகளை. நான் தான் இன்னைக்கு அந்த புரதேசத்துக்கு போற ஊழியக்காரன், சரியா? நான் போறதுக்கு முன்னாடி என்ன பண்றேன்னா, ஊழியக்காரரை அழைத்து, என்னுடைய யார் இவங்க? ஊழியக்காரர்கள், வேலைக்காரர்கள். என்னது? ஊழியக்கார, என்னுடைய ஊழியக்காரங்க. இவங்க வந்து யாரு? ஊழியக்காரங்க. ஒரு ஊழியக்காரன்றவன், அந்த ஒரு வசனம் இருக்கு, அதை கண்டுபிடிச்சா உங்களுக்கு இன்னும் அது உங்களுக்கு விளங்கிடும். அம்மா இங்க திரும்பி வருவோம். மத்தேயு, அதுக்கு முன்னாடி 1 தீமோத்தேயு 6:17 என்ன எழுதி இருக்கு பாருங்க. இல்ல, ஏன்னா அதுல ஒரு வார்த்தை இருக்கு, அது ரொம்ப முக்கியம், அதனாலதான். 1 தீமோத்தேயு, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வை. ஓகே, பரவாயில்ல. மத்தேயுக்கு போயிருங்கம்மா. இந்த பவுல் அழகா சொல்றாரு, we are all stewards. ஸ்டூவர்ட்னா யாரு? இல்ல, அங்கதான், அதனாலதான் அது ரொம்ப முக்கியமா உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஸ்டூவர்ட்ன்றது அங்க சொல்லுங்க, வேலைக்காரன் கிடையாது. 1 கொரிந்தியர் 4:1. வேலைக்காரன் இல்ல, அவன் வந்து பராமரிக்கிறவன். 4:1 பாருங்க. இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்று தேவனுடைய ரகசியங்களின் உக்ரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். உக்ரானக்காரன் அது ஸ்டோர் கீப்பர், அதுதான் ஸ்டூவர்ட். உக்ரானக்காரன்றது ஒரு ஸ்டூவர்ட். அவன் ஒரு அதுக்கு அர்த்தம், இதோடைய அர்த்தம் படி பிரபஞ்ச ஒரு களஞ்சியம் இருக்குல்ல, ஸ்டோர் இருக்கும்ல, ஸ்டோர் மேனேஜர் மாதிரி. இப்ப கொஞ்சம் இந்த கதைக்கு இது ரொம்ப முக்கியம், அதனாலதான் இது ரொம்ப முக்கியம் அது கதைக்கு, சரியா? வெறும் ஒரு வேலைக்காரன் வீட்டுல இருந்தா என்ன பண்ணுவோம்? அவன்கிட்ட இதை செய், அதை செய், இப்படி போ, அப்படி போன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம், மைக்ரோ மேனேஜ் பண்ணிட்டு இருப்போம். அவனும் கேட்டு, அவனும் சுயமா யோசிச்சு எதையும். ஆனா ஒரு ஸ்டூவர்ட்ன்றவன் அப்படி கிடையாது. இப்ப இன்னைக்கு காலத்துல ஸ்டூவர்ட்ன்ற வார்த்தை எங்க யூஸ் பண்ணுவாங்க? ஒரு ஃபிளைட்ல ஏறினீங்கன்னா, ஃபிளைட்ல ஒரு ஸ்டூவர்ட் இருப்பான். அந்த கேப்டன் வந்து ஸ்டூவர்ட் காதுல ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு, இப்படி போ, அங்க போய் இதை தொட, இதை கூடு, அங்க நில்லு, அங்க குனின்னு. இல்ல, அவனுக்கு என்ன செய்யணும்னு அவனுக்கு அத பக்கத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. இது ரொம்ப முக்கியம். தேவன் நம்ம கிட்ட வந்து பக்கத்துல நின்று இப்படி செய், அப்படி செய், இப்படி அந்த மாதிரி நம்மளை போட்டு வதைக்கிற தேவன். அவரு இந்த உலகத்தையே யார் கையில கொடுத்திருக்காராம்? மனுஷன் கையில தான் கொடுத்தாராம். ஆமென். விளங்குதா நான் பேசுறது? இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுங்க.
அப்போ வெறும் ஊழியக்காரங்க இல்ல, இவங்கெல்லாம் யாரு? இந்த 3 பேரும் உக்ரானக்காரர்கள், ஸ்டூவர்ட்ஸ். சரியா? அவர் என்ன பண்றாரு பாருங்க. மத்தேயு 25 14. ஆமா 25. அடுத்த முறையில இருந்து 2-3 லேப்டாப் வச்சிருவோம் உங்களுக்கு. டப்பு அன்றையும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. என்னத்த பண்ணாராம்? அவருடைய சொத்தை கொடுக்கிறார். அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக. அப்பா இங்கதான் நிக்கணும் நம்ம. அவனுடைய திறமைக்கு தக்கதாக. கொஞ்சம் அப்படியே அவனுக்கு ஒரு கிருபை இருக்கு. அவன் திறமைக்கு தக்கதாக தான் கொடுப்பாராம். அத முதல்ல ஏற்றுக்குங்க. நான் நாளைக்கு ஈலான் மஸ்க் மாதிரி ஆக போறேன்னு நினைச்சீங்கன்னா ஆக மாட்டீங்க. அது உங்க தொழிலே இல்ல. நிறைய பேர் அப்படிதான் உட்கார்ந்து கிருபை, அதனால நானும் டேய் கொஞ்சம் நல்லா அப்பதான் எனக்கு வரும். என்னோட கொஞ்சம் இருக்கீங்களா? அவனுக்கு திறமை இருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய விசுவாசம், அவருடைய கிருபை அப்படின்னா அவனுடைய திறமைக்கு ஏற்றபடி அவரு எல்லாருக்கும். அது கம்யூனிசம், சோசியலிசம், கிங்டம் கிடையாது, ராஜ்யம் கிடையாது. சோசியலிசம்ல தான் இவரை போய் உயிரை கொடுத்து உழைச்சு ஒரு 10 ரூபா உண்டு பண்ணா உனக்கு 5 ரூபா போதுன்னு இந்த 5 ரூபா எடுத்து எதுவுமே செய்யாது தூண கையில கொடுத்துருவாங்க. விளங்குதா? அது ராஜ்யம் கிடையாது. இன்னைக்கு நீங்க அதை விளங்கிட்டீங்கன்னா தான் சொன்னேன், உங்க வாழ்க்கையே மாறிடும். செய்ய வேண்டி இருக்கு. அவருடைய சொத்தெல்லாம் எடுத்து அவனுக்கு இவர் திறமை வேற, இவர் திறமை வேற, இவர் திறமை வேற. என்னோடதான் இருக்கீங்களா? என்ன வேலை கொடுத்தாலும் அதுல இவர் அப்படிதான். நான் ஸ்டீஃபன் எனக்கு எல்லா பசங்க எல்லாம் என்னுடைய பசங்க தான். ஸ்டீஃபன்ட்ட நான் ரொம்ப இந்த டெலிகேட்டான வேலை எல்லாம் கொடுக்கவே மாட்டேன். டெலிகேட்டான வேலைன்னா இந்த எப்படி சொல்ல, இந்த கண்ணாடியை கையில வச்சு 1/2 மணி நேரம் பத்திரமா பாத்துங்க ஸ்டீஃபன் நான் சொல்ல. எனக்கு ஸ்டீஃபன் நல்லா அந்த கையிலே தான் வச்சிருப்பார். அவர் எதுவும் பண்ணும் இல்ல, அவருடைய பேலன் அப்படி. அந்த கண்ணாடி கொஞ்ச நேரத்தில் இவர் கையில போயிட்டு ஒரு கத்தியை கொடுத்து அதை ஒரு 2ஆ வெட்டுங்க. அதை நான் முதல்ல இங்க தான் சொல்லுவேன். எப்பவுமே அப்படி ஒரு வேலை இருந்தா நான் அதை இங்கதான் இங்க நேரா எங்க கூட்டிட்டு. ஆமா, இவர் வீட்டுக்கு வந்தாருன்னா நான் இவர் தான் கிச்சன்ல. ஏன்? அவன் திறமை என்னன்னு முதல்ல அவனுக்கு ஒரு தொழிலாம். அவனுக்கு அவனுடைய திறமைக்கு ஏற்ற தொழில் தான் கொடுக்க. உனக்கு மிஞ்சினது அவர் எதுவும் கொடுக்கவே. அவர் உனக்கு ஒரு விஷயத்தை கொடுத்திருக்காருன்னா அது உன் திறமைக்கு ஏற்றதுதான் அவருக்கு நல்லாவே. விளங்குதா? இருங்க, இன்னும் திட்டவே ஆரம்பிக்கல, நேரம் ஆயிருச்சு. வாசிங்க பாபு. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும். நான் என்ன பண்ணிட்டேன் இப்போ இவர் கையில 5 தாளந்தும். 5 எனக்கு கணக்கு சரியா விளங்கல. வாசிட்டு இருந்தேன். இந்த 5 தாளந்து இன்னைக்கு காசுல $18,000 இல்ல ஒரு தாளந்து $18,000. அப்ப மஸ்ட் பி 1. அப்ப சாதாரண என்ன சொல்ல வரேன்னா சாதாரணமா இல்ல தன்னுடைய சொத்து, அது அவருடைய சொத்து. இவனுடைய திறமைக்கு ஏற்றபடி 5 தாளந்த
இங்க கொடுக்கிறாராம். ஸ்டீஃபனுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காரு? 5. அடுத்து கெவினுக்கு ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், கெவினுக்கு 2 தாலந்தும், தனுஷனுக்கு 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். ஒன்னு இங்கயா விளங்கிருச்சா? ஸ்டீஃபனுக்கு 5, கெவினுக்கு 2, தனுஷனுக்கு 1 கொடுத்தாராம். அதுவா அமைஞ்சிருச்சு. நான் அப்படி அமைச்சு வைக்கல, சரியா? அவங்க அப்படி வந்து நின்றுகிட்டது, நான் என்ன பண்ணேன்? கொடுத்துட்டு போயிட்டாராம். ஆமென். கவனிக்கிறீங்களா? போயிட்டு ஒரு நாள் திரும்பி அதுக்குள்ள இங்க என்ன நடந்திருக்கு? 5 தாலந்தை வாங்கினவன் போய் 5 தாலந்தை வாங்கின இவரு அதை எடுத்துட்டு போய் அவைகளை கொண்டு போய் வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். எதை பேசினாலும் தீர்க்க தரிசனமா தான் இருக்கும். 5 தாலந்தை வாங்கினவன் அதை கொண்டு போய் அதை வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். 10 மாத்திட்டான். அடுத்து அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை வாங்கினவன் என்ன பண்ணானா? அதே மாதிரி அதை 2 தாலந்தை சம்பாதித்தான். 4 மாத்திட்டான். 10 மாத்தினானா 4 மாத்தினானான்றது இல்ல, அவனுடைய திறமைக்கு ஏற்றபடி கொடுத்ததை அவன் அப்படியே மாத்திட்டான். 2 மடங்கு ஆக்கிடலாம். இவனுடைய திறமைக்கு ஏற்றபடி கொடுக்கப்பட்டதை இவன் 2 மடங்கு ஆக்கிட்டானா? இவன் 1 கிடைச்சிருக்கு, என்ன பண்ணிட்டான்? 1 தாலந்தை வாங்கினவன போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட போயிட்டு புதைச்சி பத்திரமா வச்சுக்கிட்டான். புதைச்சி பத்திரமா. நம்மளுடைய ஞானத்தின்படி அது யோசிக்கும் போது, அப்பா பரவாயில்ல, பத்திரமா வச்சிருக்கானே, தொலைக்காம, இல்லையா? நல்லதா தானே தோணுது. ஆனா இத கொஞ்சம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து, எஜமான் திரும்பி வராரு. ரொம்ப காலம் ஆயிருச்சு. தேவன் உங்ககிட்ட எதையுமே இப்படி எதிர்பார்க்கிறது இல்லை. அவரு ரொம்ப நியாயமான ஒரு தேவன், நீதி உள்ள தேவன். அவர் எவ்வளவுக்கு கிருபையை அள்ளி கொடுக்கிறாரோ அவ்வளவுக்கு பொறுமையானவரும் கூட. ஆமென். ஆனா நற்கிரியைகளை எதிர்பார்க்கிறார். அவனுக்கு ஒரு தொழிலை கொடுத்து வச்சிருக்கிறார். என்னோட தான் இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பி வரார். வந்தா என்ன நடக்குது? வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். கணக்கு கேட்கிறான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய். கொஞ்சம் நான் உங்ககிட்ட இப்பதான் கேட்டேன், உண்மையா இருக்கிறேன்னா அர்த்தம் என்னன்னு. எல்லாரும் என்ன சொன்னீங்க? அவரு உண்மையா இருக்கிறதுனா என்ன சொல்றாரு? தனக்கு கொடுத்தத பெருக்க தெரியறது தான் உண்மையா இருக்கிறது. விலங்குனா ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேன்றீங்களே. அவர் கொடுத்து எல்லாருக்கும் அவன் திறமைக்கு ஏற்றபடி எதையோ கொடுத்து தான் வச்சிருக்காரு. அதை எவன் எடுத்து ஒரு நல்ல ஸ்டூவர்ட், என்ன வச்சோம், ஒரு நல்ல உக்ரான காரணா அதை பெருக்க தெரியுதோ, எவனுக்கு எவன் பெருக்கிறானோ அவன் தான் உண்மை உள்ளவனா. What does it look like to be faithful to God? தேவனுக்கு உண்மையா இருக்கிறதுனா, நான் இன்னைக்கு பாவமே பண்ணல. என்னது பாவம்? எது பாவம்? இது பாவமா அது பாவமா?
அங்க போனா அவன் அது பாவம்னா, இங்க போனா இவன் இது பாவம்னா, இங்க போனா இன்னொன்னு பாவம்னா, இதுல எது பாவம் எது பாவம் இல்லை. நான் இன்னைக்கு பாவமே செய்யல, நான் உண்மை உள்ளவனா? தெளிவா இங்க ஒரு விஷயம் பேசப்படுது. எஜமான் திரும்பி வந்து பார்த்து சொல்றாரு, பெருக்கிட்டியா நீனு, நல்லவனே அப்படின்னு சொல்லி இருக்கலாம், அறிவுள்ளவனே, உனக்கு நல்ல முதலாளியா இருக்கிற திறமை இருக்கு, நீ கண்டுபிடி. எதுவும் சொல்லல, உண்மையுள்ள ஊழியக்காரனே, நீ இந்த கொஞ்சத்துல உண்மையா இருந்த, உன்னை அநேகத்துக்கு நான் அதிகாரி ஆக்குறேன். இவன் இவன் எப்படி உண்மையா இருந்தான்? உண்மையா இருந்தான்னா அவனுக்கு கொடுக்கப்பட்டத பெருக்குனான் பாருங்க. உங்க தொழில் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஏன்னா தேவனும் சொல்றாரு, நானும் உண்மை உள்ளவர்னு சொல்றாரா இல்லையா? அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவரும் எல்லாத்தையும் உன் வாழ்க்கையில பெருக்கணும், அவரும் உன் வாழ்க்கையில பெருக்கத்தை உண்டாக்கணும்னு தான் அவருடைய ஆசையும். அவர் திருப்பி உன்கிட்ட கேட்கிற, நீ உண்மை உள்ளவனா இருக்கிறியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உனக்கு கொடுத்தத நீ பெருக்கிறியா? எனக்கு ஒரு தொழில் கொடுத்தாரு. நான் எனக்கு பிஸ்னஸ், நான் இருக்கிறதுலே சின்னதா ஏதோ ஒன்று, அந்த ரிஸ்கே இல்லாம ஒன்று எடுத்து ஓரமா யாரு கண்ணிலையும் அதை அவர் சொல்லவே இல்லை. அவர் சொல்றாரு தைரியமா, நான் தான் இதை உனக்கு கொடுத்திருக்கேன், இந்த தொழில் இது ஈவு, இட்ஸ் a gift that I have given you. இங்க நிறைய பேர் இருக்கீங்க, தொழில் பண்றவங்க, படிச்சு கொடுக்கறவங்க, எல்லாரும் ஒரு கிஃப்ட அதை நீ எவ்வளவுக்கு பெருக்கி இருக்க, ரொம்ப முக்கியம். நான் பேசுறது விளக்குதா உங்களுக்கு? எனக்கு வெறும் சமைக்க மட்டும்தான் தெரியும் சார், அதை வச்சு நீ என்ன பண்ண? அதை நீ பெருக்குனியா? எனக்கு வேற சாப்பிட மட்டும்தான் தெரியும் சார். ஓகே, எவ்வளவு இன்னைக்கு ஈட்டிங் சேலஞ்சுன்ற ஒரு ஸ்போர்ட்டே ஆயிடுச்சு. எத்தனை பேர் அங்க போயிட்டு $5000-10,000 சம்பாதிச்சுட்டு வரான். தன்னால ஏதோ முடியும்னு கண்டுபிடிச்ச ஒருத்தன் அதை வச்சுட்டு வீட்டில் மட்டும் சமைச்சு போடு, நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லாம அதை பெருக்கி இருக்கான் பாருங்க. எவனோ ஒருத்தன் யோசிச்சு, எனக்கு சாப்பிட மட்டும்தான் தெரியும், வீட்டில் உட்காந்து சாப்பிட்றேன்னு சொல்ல, அதையும் பெருக்கி இருக்கான் பாருங்க. தேவனுடைய கண்கள்ல உண்மை உள்ளவன். இங்க எத்தனை பேர் அவர் உங்க திறமைக்கு ஏத்தபடி உங்களுக்கு கொடுத்திருக்க தொழில ஈவ எடுத்து பத்திரமா மூடி புதைச்சு வச்சுட்டு அவர் வரும்போது அவர் கையில அப்படியே கொடுத்துடுறேன், வம்ப விலைக்கு வாங்க போறீங்க? விலங்குதான் நான் பேசிட்டு இருக்கிறது. வாசிங்க பாபு, எல்லாரும் என்ன முறைச்சு பார்க்க தொடங்கிட்டாங்க, சீக்கிரமா வாச்சிட்டு கிளம்பிடுவோம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், என் எஜமானுடைய சந்தோஷத்திலே பிரவேசி என்றான். 2 தாளந்தை வாங்கினவனும், என் எஜமானுடைய சந்தோஷத்துல நீ, அதாவது நீ உண்மை உள்ளவனா மாறிட்டீனா, பெருக்க தெரிஞ்சவனா நீ மாறிட்டீனா, அதுக்கப்புறம் உன்னை யாருனாலையும் தடுக்க முடியாது. நீ அவருடைய சந்தோஷத்துல you will என்னவா பிரவேசிக்கிறதுன்னா என்னது? You will start living in the joy of the Lord. நீ அவருடைய சந்தோஷத்துக்குள்ளே வாழ தொடங்கிடுவ. விளங்குதா நான் சொல்றது? அவருடைய சந்தோஷத்துக்குள்ள நீ பிரவேசிக்க தொடங்கிடுவ. அதைத்தானே எல்லாரும் தேடிட்டு இருக்கோம். ஆனா அது எங்க இருக்கு? உனக்கு கொடுக்கப்பட்டதை நீ என்னன்னு தெரிஞ்சு அதை பெருக்கிறதுல தான் இது இருக்கு.
ஆமே. சிலருக்கு தெரியாமலா இருக்கலாம், கண்டுபிடிங்க. சிலருக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சுக்கிட்டும் அமைதியா உட்கார்ந்து இருந்தா. அடுத்து என்ன எழுதியிருக்கு? 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். அதேதான், சந்தோஷக்குள் வேற எதுவும் சொல்லல. நல்லவனே, ஞானம் உள்ளவனே, அறிவாளியே, உண்மை உள்ளவனே, நீனும் பெருக்கிட்ட, உன் திறமைக்கு ஏற்றதுபடி நான் கொடுத்தேன். 5 தாலந்து இவன் கையில கொடுத்திருந்து அதே பெருக்கத்தை எதிர்பார்த்திருக்க, அதை அவர் பண்ண மாட்டாரு. உன்னால முடியும்னு தெரிஞ்சனாலதான் உன் கையில அதை கொடுத்திருக்கிறாரு. என்னால முடியும்னு தெரிஞ்சனாலதான் இதை என்கிட்ட கொடுத்தாரு. என்னால முடியும்னு தெரிஞ்சனால ஒரு அந்த ஏடிசி ஸ்கூல விளங்குதா, தெரிஞ்சுதான் கொடுக்கிற. அதை கையில எடுத்துட்டு ஐயோ ஐயோன்னு இருந்தோம்னா அதை நான் பெருக்கா உங்களுக்கு எல்லாம் விளங்குதான்னு தெரியல. இன்னைக்கு நல்லா இருக்கிறவனோட பெருக்க தெரிஞ்சவன் நல்லா இருக்கிறான். மனுஷனை சிருஷ்டித்து முத என்ன சொல்றாரு? பழுகி, ஃப்ரூட்ஃபுல்ன்றது இந்த இது இப்படின்னு வச்சுப்போம். எங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி 2 நம்ம பெருகிட்டோம். ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை, அதை தான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன். தமிழ்ல என்ன இருக்கு? நீ பழுகி பெருகுவாய், பெருக சொல்ற. பெருகி பெருகு பெருகிறது, இப்படி பெருகிறது இல்ல. அதத்தான் இப்ப பேசிட்டு இருக்கேன். If you will only understand. பாவம் செய்யாம முக்காடு போட்டு ஜெபிச்சிட்டு இருக்கிறவன் இல்ல, பெருக தெரிஞ்சவன தான் உண்மை உள்ளவன். அவர் என்ன பண்றாருன்னு இன்னும் காட்டுறாரு. கொஞ்சம் அடுத்து. 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, இந்த 1 தாலந்தை வாங்கினவன், ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும். என்ன தெரியுமா பிரச்சனை? என்ன தெரியுமா பிரச்சனை? அவர் கொடுத்திருக்கதை நம்ம வச்சு எதையும் செய்யாம இருக்கிறதுக்கு பிரச்சனை என்னன்னா, முதலாவது அவரை சரியா விளங்கிக்கல. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்றான், என்னது? தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். கடினமுள்ள மனுஷன் என்று நான் அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய். கொஞ்சம் நில்லுங்க. ஆகையால் நான் பயந்து. முதலாவது அவர் யாருன்னு புரிஞ்சுக்கல. அடுத்து என்னது? பயம். பயம். அவரு தான் உனக்கு ஒரு திறமையை கொடுத்திருக்காருன்னா நீ ஏன் பயப்படணும்? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்ல பேச கூப்பிட்டாங்க. எனக்கு உதறிருச்சு. அங்க முன்னாடி ஸ்டேஜில் கூட ஏற வரமாட்டேங்குது, காலெல்லாம். ஆமா, இப்படி கெத்த வெறப்பா நின்றுட்டு இருந்தேன். ஆனா எல்லாம் கட 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 கடன்னு. ஏன்னா எனக்கு அவரு அந்த திறமையை அவரு தான் கொடுத்தாருன்னு எனக்கு நான் போறதுக்கு முன்னாடி அவங்க என்ன யோசிப்பாங்களோ. இந்த நீட்ட முடியெல்லாம் பார்த்தா உடனே அப்ப முடி இருந்தது எல்லாத்தையும் ஃபுல்லா இந்த ஒரு ஜெல் வாங்கிட்டு வந்து போட்டு அடக்கி வச்சு, கொண்டெல்லாம் ஒண்ணும் இல்லை, காதுல மாட்டியிருந்த கம்மல் எல்லாத்தையும் கலட்டி வீசிட்டு அங்க போய் நின்றுட்டு இருக்கேன். பயந்துட்டு நின்றுட்டு மைக்க பிடிச்சிட்டு இருக்கேன். உள்ளுக்கு தோணுது, நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க? நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க? உனக்கு ஒரு திறமை இல்லைன்னா நான் இதை கொடுத்திருப்பேனா? அது அன்னைக்கு விளங்கல. அப்படிதான் கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஒரு நாள் தோணுச்சு,
அவரு கொடுத்திருந்தா தொழில், நான் ஏன் பயப்படணும்? தைரியமா போய் நின்றேன். இன்னைக்கு கொஞ்சம் என்னோட ஸ்கூல்ல 400 பேர் இருக்காங்க, வந்து பாருங்க, சின்ன வயசா இருக்கிற அத்தனை பேரும் முடிய வளர்த்துட்டு வந்து உட்காந்துருக்கான். எல்லாம் பாஸ்டர்ஸ், எல்லாம் பாஸ்டர்ஸ். நம்ம தேவையில்லாம சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, அதையாவது சொல்லுங்க. தேவையில்லாம பயந்து 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 ஏன் பயப்படுறோம்னா அவரையே முதல்ல விளையங்கிளி, அதனாலதான் பயம். அவரு பெருக்கத்தை தான் எதிர்பார்க்கிறாரு. நீ பெருக்கிற நேரத்தில் அந்த தாளத்தை தொலைச்சிருந்தாலும் அவர் ஒன்னும், கர்த்தாவே விளங்குனா ஒரு ஆமென்னு சொல்லிருக்கணுமே. அவர் பெருக்கத்தை தான் எதிர்பார்க்கிறாரு. பெருக்கிற நேரத்தில் நீ தொலைச்சிருந்தீனாலும் பரவாயில்லன்னு விட்டுருப்பாரு. பெருக்கிற வழியில இவன் இழந்துட்டான், பரவாயில்ல, இன்னொன்னு கொடுப்பான், ஏதாவது நடந்திருக்குமா இருக்கும். ஆனா இவன் வந்து புதைச்சு வச்சனால அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. அப்பா என்ன சொல்லிட்டாரு? பொல்லாதவனா? சார் நான் பாவம் எல்லாம் எதுவும் பண்ணல. இப்ப விளங்குதா? அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே. பொல்லாதவன் யாரு? உண்மை உள்ளவன் யாரு? பொல்லாதவனே. என் உயிரையே கொடுத்து என் கிருபையினால என் விசுவாசத்தினால நான் உனக்கு எவ்வளோத்தையோ கொடுத்து உன்னிடத்துல இருந்து ஒரு நற்கிரியை எதிர்பார்க்கிறேன். அதுக்கு ஏத்தபடி உன்னால இவ்வளவுதான் முடியும்னு தெரிஞ்சு அதைத்தான் கொடுத்திருக்கிறேன். அதை கூட உன்னால பண்ண முடியலையா? பொறுமையா இத்தனை வருஷம் காத்திருந்தேனே. பொல்லாதவனே. விளங்குதா நான் சொல்றது? முடியும், ஆனாலும் சும்மா சாட்டு போக சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அவர் என்ன பண்றாருன்னா என்ன நடக்குது? அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. அங்க வேற பெருக்க தெரியாதவன் வேற ஒண்ணும் இல்ல, சோம்பேறி, அவ்வளவுதான். அவன்கிட்ட ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்தீங்கன்னா சொல்லுவான், நிறைய சொல்லுவான். இப்படி இப்படி அது இப்படி, இவங்களுக்காக அவங்களுக்காக இப்படி இப்படி எப்படிலாம் பேசுவான். அது எனக்கு தெரியும். 5 நிமிஷம் கேட்டு பாருங்க, அனிட்டா ஃபெலிசன் எல்லாத்துக்கும் தெரியும். 3 நிமிஷத்துல சொல்லிடுவேன், இவன் வேலைக்கு ஆக மாட்டான் சார், இது வேலைக்கே. ஏன்? சோம்பேறி. ஏன்னா எனக்கு பொல்லாதவன் சொல்ல ஒரு மாதிரி இருக்கிறனால சோம்பேறின்னு சொல்லி விட்டுருவேன். தேவனுக்கு உண்மை உள்ளவன் பெருக்க தெரிஞ்சவன், மிச்சவன் பொல்லாதவன். உண்மை உள்ளவனுக்கும் பொல்லாதவனுக்கும் பாவத்துக்கும் சம்பந்தமே. உனக்கு ஒரு ரூபன் இருக்காருல்ல, நல்லா, ஆமா, எத்தனை பேர் ஆராதனை என்ஜாய் பண்றீங்க? திறமையை கொடுத்திருக்காரு. அதை வச்சுட்டு வீட்டில் உட்காந்து ரூமுக்குள்ளேயே பாட்டை பாடிக்கிட்டு நான் தேவனை ஆராதிச்சுட்டு இருக்கேன்னா எவ்வளவுதான் ஆராதிச்சாலும் கடைசியில் என்னவாயிருவாரு? பொல்லாதவன் தான். அதை இந்த மாதிரி ஒரு 4 இடத்துல வந்து அதை பண்ணி அதை பெருக்கிற நேரத்தில் தேவனுக்கு உண்மை உள்ளவனா மாறுகிறாரு. விளங்குதா? அதான் எக்ஸாம்பிள். இங்க என்ன நடக்குதுன்னா, நீ என் பணத்தை நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் அறிந்திருக்கிறாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசதியில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நீ என்ன பத்தி முதலாவது தெரிஞ்சு வச்சிருக்கதே தப்பு. ஆனா அதுதான் சரியா இருந்தா அதுக்காகவாவது நீ இந்த வட்டிக்காவது இத பேங்க்லயாவது போட்டு வச்சிருந்தா கொஞ்சம் பெருகி இருக்குமே. அவருடைய பாயிண்ட். அதனாலதான் சொன்னேன், அவர் வந்து நீ அதை தொலைச்சிருந்தாலும் இழந்திருந்தாலும் பெருக்க பண்ற நேரத்தில் நீ அதை இழந்திருந்தாலும் அவர் கண்டிருந்திருக்க மாட்டாரு. நீ எதுவுமே பண்ணாம
அப்ப என்ன பண்றாருன்னா, காசுக்காரர் வசதியில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்ளுவேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். இங்க போய் கொடுத்தார். என்ன நடந்துருச்சான்? கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருந்தா ஒரு நாள் அது எடுக்கப்பட்டுரும். ஐயோ, தேவன் மோசமானவர்கள், நீங்க தான் பொல்லாதவன் ஆயிட்டீங்க. அவர் சொல்றாரு, நான் அதை அமைதியா எடுத்து பெருக்க தெரிஞ்சவன் கிட்ட கொடுக்குறேன். ஏன்னா எனக்கும் ராஜ்யம் முக்கியம். ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே. அவருக்கு அவர் ராஜ்யம் முக்கியமா இல்லையா? உங்களுக்கு வேணா முக்கியம் இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு ராஜாவுக்கு அவருடைய ராஜ்யம் கட்டாயம். அவர் சொல்றாரு, பொல்லாதவன் கையில இது இருந்து என்ன பிரயோஜனம்? அதை எடுத்து உண்மை உள்ளவன் கையில கொடுத்துருவோம் அப்படின்னு தான் இங்க ஃபேமஸான அந்த பயங்கர எல்லா இடத்துலயும் இத தப்பா இந்த வசனத்தை வச்சு பேசிட்டு இருப்பாங்க. இங்கதான் சொல்றாரு, உள்ளவன் எவனோ, அப்படின்னா எப்படி சொல்லலாம்? உண்மை உள்ளவன் எவனோ, பெருக்க தெரிஞ்சவன் எவனோ அவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும். அவனுக்கு இல்லாதவன் எவனோ, அப்படின்னா பொல்லாதவன் எவனோ, பெருக்க தெரியாதவன் எவனோ அவன் இடத்துல இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும். விளங்குனா ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் பேசுறது உங்களுக்கு 7 மணியும் தாண்டிருச்சு பாருங்க. சரி, விளங்குச்சா நான் பேசினது இன்னைக்கு? விளங்குச்சா நான் பேசினது இன்னைக்கு? வாங்க. உண்மை உள்ளவன், உண்மை உள்ளவன், பொல்லாதவன் கிடையாது. இல்ல நான் ஏன் சொல்றேன், அதை நான் அதுக்கு சொல்ல ஒரு நீங்க இன்னும் விளங்கணுன்றதுக்காக. நான் முத சந்திக்கும் போது எத்தனை 7.5 வருஷத்துக்கு முன்னாடி சந்திக்கும் போது அப்பதான் ஒரு வேலைக்கு இப்போ ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு என்ன பண்ணிருக்கிறாரு, பாத்திரம் எல்லாம் கழுவி, என்னது தொடங்கும் போது மிச்சம் வேற எல்லாம் கழுவ வேண்டி இருந்திருக்கும் இல்லையா? பாத்திரம் எல்லாம் கழுவி வெங்காயம் வெட்டிட்டு இருந்தாரு. அதான் இவருக்கு வேலை. அன்னைக்கு தான் நான் சந்திச்சேன். அப்பெல்லாம் ஒழுங்கா பார்த்தாலே எனக்கு பாவமா இருக்கும். நிஜமா நான் உண்மையை சொல்றேன். ஒழுங்கா பேச வராது. ஒரு சென்டென்ஸ் பேசுறதுக்குள்ள திக்கி திணறி எனக்கே பாவமாயிரும். நானே சரி பேச வேண்டாம், அமைதியா இருந்திருப்போன்னு நினைச்சிருப்பேன். இன்னைக்கு அன்னையிலிருந்து நான் என்னெல்லாம் சொல்லுவேனோ அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு நிமிஷம் சோம்பலா இல்லாம பெருக்க பழகினார். பெருக்க பழகி இன்னைக்கு இங்க நீங்க இதுக்கெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். கொலம்போல பார்க் ஸ்ட்ரீட் மியூஸ்னு வெரி கூல். எல்லாரும், அதாவது நல்ல காசு இருக்கிற எல்லாம் வந்து ஹேங் அவுட். அங்க மிஷலின் ஸ்டார் ஷெஃபோட ஒருத்தர் வந்து ஒரு பிரெஞ்சு ரெஸ்டாரண்ட் தொடங்குறாரு. அப்ப அது என்ன, எவ்வளவு குவாலிட்டியில எவ்வளவு யோசிச்சு பண்ணிருக்கணும். 7 வருஷத்துல அந்த ரெஸ்டாரண்ட்ல இவர் ஹெட் ஷெஃப் ஆக்கி வச்சிருக்காங்க. ஹெட் ஷெஃப். அங்க வேலை செஞ்சிட்டு இருந்த அந்த வெளிநாட்டு ஷெஃபை வீட்டுக்கு அவருக்கு அமுச்சு வச்சுட்டு இவரை தூக்கி அந்த இடத்துல
பெரிய வாய்ப்பு ஒன்று இப்போ கிட்டத்தில் வந்துச்சு. எல்லாம் பிடுங்கி இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே. நான் இவர்கிட்ட சொன்னது ஒன்று தான், உண்மையாரு. உண்மையாருன்னா இருக்கிறத பெருக்கு. நான் என்ன சொன்னேன்? உன்னுடைய பாஸுக்கு இதை இன்னும் நீ அதிகமாக பெருக்கி கொடு. அதுதான் சொன்னேன். அதுதான் அங்கே அவ்வளோ நல்ல வாய்ப்பு வருது, அமுச்சுடுங்க. பெருக்க தெரிஞ்சவன் பெருக்குனானா அவன் உண்மை உள்ளவன். அவனுக்கு ஒரு நாள் இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு வந்து அவன் கையில தான் கொடுக்க போறாங்க. இன்னைக்கு HF மட்டும் இல்லை, பைபிள் ஸ்கூல்ல 2 வருஷமும் டாப்பர். நான் இதை சும்மா சொல்ல கண்டுபிடிச்சு தேவன் 7.5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எதையோ பார்த்திருக்காரு. அன்னைக்கு அது என் கண்ணிலையும் தெரிஞ்சிருக்காது, நிச்சயமா இவர் கண்ணிலையும் தெரிஞ்சிருக்காது. இவருக்கு உள்ள திறமை என்னன்னு அவருக்கு நல்லாவே, அந்த திறமைக்கு ஏற்ற ஒரு வேலையை அவர் அன்னைக்கே அதுக்கப்புறம் அது யாரு கையில? பெருக்க தெரிஞ்சவன் கையில. இதெல்லாம் பெரிய சாட்சி. இதோடைய அந்த மேக்னிட்யூட் என்னன்னு உங்களுக்கு விளங்கிக்கணும். நல்ல என்னோட தான் இருக்கீங்களா? இன்னைக்கு நான் தைரியமா சொல்லுவேன், இங்க முக்காவாசி பேர் அவர் கொடுத்ததை பத்திரமா வாங்கி வச்சுட்டு அமைதியா உட்காந்துருக்கீங்க. பிரச்சனை அதுதான். என்னத்தையாவது பண்ணி பெருக்க பாருங்க, அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் எப்படி புரண்டோடி வருதுன்னு பாருங்க. அது பேரு தான் அவருடைய சந்தோஷத்துல பிரவேசிக்கிறது. நல்ல நேரம் ஆயிடுச்சு, அதனால நிறுத்திடுறேன். அடுத்த வாரம் பார்ப்போம். நான் பேசுனது விளங்குச்சா உங்களுக்கு? விளங்குச்சா இல்லையா?